ஒரு அழகான காலை, பசுமையான காட்டில் பறவைகள் கீச்சு கீச்சென பாடிக்கொண்டிருந்தன. மரக்கிளையில் உறங்கிக் கொண்டிருந்த குரங்கு விழித்தது. ஆனால் அது பார்த்ததும் அதன் மிகவும் பிடித்த மஞ்சள் நிற வாழைப்பழம் காணாமல் போயிருப்பதை உணர்ந்தது. அடடடா, என் இனிப்பான வாழைப்பழம் எங்கே போயிருச்சு என்று கவலையுடன் தலைப்பிடித்துக் கொண்டான் குரங்கு. அவன் உடனே பறவையிடம் போய் கேட்டான், என் வாழைப்பழத்தை பார்த்தாயா? பறவை தன் சிறகுகளை அசைத்து சொன்னது, நான் பார்க்கல. ஆனா நதி அருகே ஏதோ மஞ்சள் நிறம் பறந்துச்சு போல தெரிஞ்சது. அதை கேட்ட குரங்கு அவசரமாக நதிக்கரைக்கு ஓடினான். அங்கே முதலை சூரிய வெயிலில் சாய்ந்து கொண்டிருந்தது. முதலை அண்ணா, என் வாழைப்பழத்தை பார்த்தீங்களா என்று கேட்டான். முதலை சிரித்து, நான் பார்க்கல. ஆனா யானைகளிடம் கேள், அவர்கள் பார்த்திருக்கலாம் என்றது. அடுத்ததாக குரங்கு யானைகள் இருக்கும் இடத்துக்கு சென்றான். யானைகள், நாங்கள் காற்று ஒரு மஞ்சள் நிற பழத்தை புல்லுள்ள இடத்துக்கு ஊதிச் சென்றதை பார்த்தோம் என்றது. அதை கேட்ட குரங்கு ஓடிச் சென்று புல்வெளியில் பார்த்தது. அங்கே மெதுவாக நகரும் ஒரு ஆமை அதன் வாழைப்பழத்தை மெதுவாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அடடா, அதுதான் என் வாழைப்பழம் என்று குரங்கு சொன்னான். ஆமை சொன்னது, அது உன்னுடையதுன்னு எனக்கு தெரியல. நீ விரும்பினால் நாம இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம். குரங்கு சற்று யோசித்துவிட்டு, சரி, பகிர்ந்து சாப்பிடுவோம் என்றான். அந்த நாளில் குரங்கு, ஆமை மட்டுமல்லாமல் யானை, முதலை, பறவை எல்லோரும் கூடி பல பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டு ஒரு பெரிய பிக்னிக் கொண்டாடினார்கள். நாம் பொருள்களை தனியாக வைத்துக் கொண்டால் சந்தோஷம் குறையும். ஆனால் பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி எல்லோருக்கும் அதிகரிக்கும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய அழகான கதைகள் வருது. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்.